நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இது இரண்டுமே சகஜம்தான். இன்னும் கேட்டிங்கன்னா வெற்றியில் வர்ற சந்தோஷத்தை விட தோல்வியில் வர்ற அந்த அனுபவம் இருக்குது பாருங்கள். ஒரு மனிதனை முழுமையாக அடையிறதுக்காக தான் அந்த தோல்வியை நமக்கு இறைவன் கொடுக்குறான். அதே மாதிரி தான் சில பிரச்சனைகள், சம்சாரிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது அத்தனையுமே பார்த்திங்கன்னா, என்ன வாழ்க்கை சார், தினம் தினம் செத்து பிழைக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பூஜைகள், புனஸ்காரங்கள், தானங்கள், தர்மங்கள் இதையெல்லாம் நமக்கு சொல்லி வச்சாங்க. இதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு ஹோமங்கள், யாகங்கள் இதெல்லாம் சொல்லி வச்சாங்க. இதையெல்லாம் ஒரு படி இன்னும் நம்ம மேலே போகும்போது யந்திரங்கள், மந்திரங்கள், பீஜாட்சரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி வச்சாங்க. பீஜாட்சரங்களை உருவகப்படுத்தி அந்த அந்த உரு ஏற்றதில் வரக்கூடிய உருவம்தான் விநாயகர் அப்படிங்கிற மிகப்பெரிய தத்துவம். 33 அட்சரங்கள் பொருந்தியது, 33 ரூபங்கள் பொருந்தியது. இன்னும் ரொம்ப கிட்ட இருக்குது விநாயகர் சதுர்த்தி. அதை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம் அன்னைக்கு. ஆனால் முதல்ல இன்னைக்கு நம்ம வழிபட்டு சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறதான் இன்றைய விளக்கேற்றும் நேரம். ஓம் எனும் கருப்பொருளே பிள்ளையாரப்பா, இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. ஆலமரம் அரசமரம் பிள்ளையாரப்பா, தங்கள் ஆலயமாய் கொண்டருளும் உள்ளம் ஏதப்பா. ஓம் எனும் கருப்பொருளே பிள்ளையாரப்பா, இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. வெற்றி பெற்ற நல்வினைகள் பிள்ளையாரப்பா, உன்னை வேண்டிய பின் தொடங்கியவை பிள்ளையாரப்பா. வெற்றி பெற்ற நல்வினைகள் பிள்ளையாரப்பா, உன்னை வேண்டிய பின் தொடங்கியவை பிள்ளையாரப்பா. கற்று வைத்த கல்வி எல்லாம் பிள்ளையாரப்பா, கற்று வைத்த கல்வி எல்லாம் பிள்ளையாரப்பா. நீ கைவிட்டால் என்ன செய்யும் பிள்ளையாரப்பா. ஓம் எனும் கருப்பொருளே பிள்ளையாரப்பா, இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. பிள்ளை என்று உன்னை சொல்வோம் பிள்ளையாரப்பா, சிறு பிள்ளை மனம் எங்கள் மனம் பிள்ளையாரப்பா. பிள்ளை என்று உன்னை சொல்வோம் பிள்ளையாரப்பா, சிறு பிள்ளை மனம் எங்கள் மனம் பிள்ளையாரப்பா. சொல்லில் என்ன சொல்லி என்ன பிள்ளையாரப்பா, சொல்லில் என்ன சொல்லி என்ன பிள்ளையாரப்பா. எங்கள் உள்ளங்கள் உன் அடிமலர்கள் பிள்ளையாரப்பா. ஓம் எனும் கருப்பொருளே பிள்ளையாரப்பா, இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா.
ஆலமரம் அரசமரம் பிள்ளையாரப்பா தங்கள் ஆலயமாய் கொண்டருளும் உள்ளம் ஏதப்பா ஓம் எனும் கருப்பொருளே பிள்ளையாரப்பா இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. உலகத்தில் நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் சரி, அது அமெரிக்காவாகட்டும், லண்டன் ஆகட்டும், ஜெர்மன் ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், இந்தியாவில் கூட சித்தர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னா, வெளிநாட்டில் சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னா இருக்காங்க. நிச்சயமாக அவங்க வெளிநாட்டில் கூட சித்தர்கள் இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சித்தர்கள் மாதிரி அவ்வளவு வெளிச்சத்துக்கு வந்தாங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை. இறைவனோடு ஒன்றி போனவர்கள், இறைவனோடு பேசியவர்கள், இவர்களெல்லாம் தான் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள். இவங்களுக்குன்னு தனக்குன்னு எதுவுமே அவங்க வாழ்க்கையில் பார்க்கல. அதனால்தான் இறைவன் படைப்பில் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா 32, 33 வயசு வரைக்கும் அவங்க இருப்பாங்க, வந்தாங்க, முடித்தாங்க, ஜெயித்தாங்க, 33 வயசுலேயே போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், அந்த 33 வயசில் எதிர்கால சந்ததிகளுக்கு, எதிர்கால மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் ஒரு வழிமுறைப்படுத்தி, இப்படித்தான் நீங்கள் வாழணும், இப்படித்தான் இறைவனை வழிபடணும், இப்படித்தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க பாருங்கள். அது எதற்காக அப்படின்னா, வாழ்க்கையில் பின்னாடி வரப்போகிற பிரச்சனைகளுக்கு இன்றைக்கே நீங்கள் இப்படி கடைப்பிடிச்சிங்கன்னா ஹாப்பியாக வாழலாம் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன சூட்சுமம். வையகம் இன்புற நின்ற மறுமலி பொற்பதம் போற்றி, கையமரும் நிலை போற்றி, கருணை முகமலர் போற்றி. வையகம் இன்புற நின்ற மறுமலி பொற்பதம் போற்றி, கையமரும் நிலை போற்றி, கருணை முகமலர் போற்றி. மெய்யிலகும் ஒளி போற்றி, விரவியனை எடுத்தாண்ட செய்ய திருவடி போற்றி, திருச்சிற்றம்பலம் போற்றி. கடிமலர் பூங்குழல் போற்றி, முத்தரிய தொடி தோள் போற்றி, கரும்புருவ சிலை போற்றி, கவுனியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி போற்றி. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி, உத்தரிய தொடி தோள் போற்றி, கரும்புருவ சிலை போற்றி, கவுனியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி போற்றி. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி. இரும்பு மனம் குழைத்தென்னை எடுத்தாண்ட அங்கையர்கண் எம்பிராட்டி, இரும்பு மனம் குழைத்தென்னை எடுத்தாண்ட அங்கையர்கண் எம்பிராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி, அரும்பும் இளநகை
போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடி தோள் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி போற்றி சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டே போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? உடம்பு சரி இருக்காது, கோல்டு காஃபு, ஏற்கனவே கொரோனா காலம், த்ரோட் இன்ஃபெக்ஷனு இதெல்லாம் வருதுன்னு நமக்கு டாக்டர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம ஆடி மாதமே என்ன ரெடி ஆகணும், வயிறை சுத்தம் பண்ணி வேப்பிலையை அளவாக சாப்பிட்டு அந்த கூழோடு குடித்து அந்த வயிறு க்ளீனாக இருக்குது. இந்த மழை காலத்தில் வரப்போகிற மழைக்கால நோய்களை எதிர்ப்பு சக்தி இல்லைங்களா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணான்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி வரப்போகிற பிரச்சனைக்காகத்தான் ஆடி மாதம் கூழ் ஊற்றி வேப்பிலையை சாப்பிட்டு நம்ம உடம்பை திடகாத்திரமாக வச்சுக்கிட்டோம். இன்னும் கூட சில பேருக்கு உடம்பு பாதிக்குமே சார் இந்த மழையில் அப்படின்னா ஒரு கொடை கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான் எந்திரங்கள், மந்திரங்கள், பீஜாட்சரங்கள். இந்த எந்திரங்கள்னா என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாராயணம் பஜே நாராயணம் லக்ஷ்மி நாராயணம் பஜே நாராயணம். दिनकरमध्यगं नारायणं दिव्य कनकाम्बरधरं नारायणम्. दिनकरमध्यगं नारायणं दिव्य कनकाम्बरधरं नारायणं. पङ्कजलोचनं नारायणं पङ्कजलोचनं नारायणं भक्तसङ्कटमोचनं नारायणं भक्तसङ्कटमोचनं नारायणं. नारायणं भजे नारायणं लक्ष्मी नारायणं भजे नारायणं. दिनकरमध्यगं नारायणं दिव्य कनकाम्बरधरं नारायणम्. पयोनिधिं नारायणं भव्य शरणागतनिधिं नारायणं. रक्षितजगत्रयं नारायणं चक्र शिक्षितासुरचयं नारायणं. नारायणं भजे नारायणं लक्ष्मी नारायणं भजे नारायणम्. अज्ञाननाशकं नारायणं शुद्ध विज्ञानभासकं नारायणं. श्रीवत्सभूषणं नारायणं नन्द गोवत्सपोषणं नारायणं. नारायणं भजे नारायणं
लक्ष्मीनारायणं भजे नारायणम् शृङ्गारनायकं नारायणं पदगङ्गाविदायकं नारायणं श्रीकण्ठसेवितं नारायणं नित्यवैकुण्ठवासिनं नारायणं नारायणं भजे नारायणं लक्ष्मीनारायणं भजे नारायणम् दिनकरमध्यगं नारायणं दिव्यकनकाम्बरधरं नारायणं पङ्कजलोचनं नारायणं पङ्कजलोचनं नारायणं भक्तसङ्कटमोचनं नारायणं भक्तसङ्कटमोचनं नारायणं नारायणं भजे नारायणं लक्ष्मीनारायणं भजे नारायणम् ஒரு இறைவனுடைய நாமத்துக்கு 11 முறை சொன்னால் என்ன பலன், 21 முறை சொன்னால் என்ன பலன், 54 முறை சொன்னால் என்ன பலன், 108 முறை சொன்னால் என்ன பலன், இது 1008 முறை சொன்னால் என்ன பலன் அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. இதையெல்லாம் சொல்கிறதுனால நமக்கு எப்படி பலன்கள் கூடும் அப்படின்னா, ஒரு எந்திர தகட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கோணம், ஒரு கோடு, ஒரு சுழி, ஒரு வட்டம், இப்படியெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் சேர்ந்தது தான் அந்த எந்திரம் சொல்லுவாங்க. எந்திரம் அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் அதையே சொன்னீங்கன்னா மெஷின்னு கூட சொல்லலாம். தமிழில் எந்திரம்னு சொல்லும்போது இங்கிலீஷில் மெஷின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியும். மெஷின் அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை இப்படித்தான் நீ செய்யணும் அப்படின்னு அதை டியூன் பண்ணி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு அவர்ஸ் டுகெதர், இரவு பகல் மழை வெயில் இதை பற்றிலாம் அது கவலையே கிடையாது. அந்த மெஷின் ஓடிக்கிட்டே இருக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி நிற்காது. அப்படித்தான் எந்திரங்கள். தமிழான புருவம் தான் தண்டபாணி, தமிழ் கலையாகும் பெருமானின் திருமேனி. தமிழான புருவம் தான் தண்டபாணி, தமிழ் கலையாகும் பெருமானின் திருமேனி. செந்தமிழான உருவம் தான் தண்டபாணி. அமிழ்தான உயிரெழுத்தும் 12, அமிழ்தான உயிரெழுத்தும் 12, குமரன் அழகான கருவிழியும் 12. செந்தமிழான புருவம் தான் தண்டபாணி. ஈராறு கரத்தோடு ஓராறு சிரம் சேர்ந்தால் எண்ணிக்கை வருவதும் 18. ஈராறு கரத்தோடு ஓராறு சிரம் சேர்ந்தால் எண்ணிக்கை வருவதும் 18. சீராக இனம் பிரித்தால் செந்தமிழ் மெய் எழுத்து நேராக வருவதும் 18. செந்தமிழான உருவம் தான் தண்டபாணி. வல்லினம் தனை கோரும் அவன் நெஞ்சம், வல்லினம் தனை கூறும் அவன் நெஞ்சம். அவனை வாழ்த்திடில் நம்மை கண்டு பகை அஞ்சும். மெல்லினம் அறுபடை வீடாகும், மெல்லினம் அறுபடை வீடாகும். முருகன்
மேனியே செந்தமிழ் ஏடாகும். செந்தமிழான உருவம் தான் தண்டபாணி. ஓரெழுத்து தமிழில் ஆயுதமாம், கையில் ஒளிர்கின்ற வேல் முருகன் ஆயுதமாம். ஓரெழுத்து தமிழில் ஆயுதமாம், கையில் ஒளிர்கின்ற வேல் முருகன் ஆயுதமாம். யாரெழுத்து நம்மைத்தான் என்ன செய்யும்? யாரெழுத்து நம்மைத்தான் என்ன செய்யும்? வேல் வீரங்கொண்டு வந்து வினை கொய்யும், வடிவேல் வீரங்கொண்டு வந்து வினை கொய்யும். செந்தமிழான உருவம் தான் தண்டபாணி. தமிழ் கலையாவும் பெருமானின் திருமேனி. ஆனா இந்த எந்திரங்கள் வந்து வேலை செய்யறதுக்கு சில மந்திரங்கள் வேணும். இப்போ ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு மெஷின் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் வேணும் இல்லைங்களா? கரண்ட், அந்த 3 ஃபேஸ் கரண்ட் வேணும் சார். அது இருந்தால் தான் அந்த மெஷின் வேலை செய்யும் சார். 24 மணி நேரம் 3 ஷிஃப்ட்டு போட்டு நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னா 3 ஷிஃப்ட்டு வேலை செய்யணும்னா கரண்ட் வேணும். மனிதனுடைய அந்த உழைப்பு மட்டுமே சரி வராது. மனிதனுடைய உழைப்பும் அந்த எந்திரமும் சேரும்போது அதற்கு அடிப்படையாக இருப்பது மின்சாரம். அந்த மின்சாரம் தான் பீஜாட்சரங்கள். அந்த பீஜாட்சரம் தான் இந்த எந்திரத்துக்கு வந்து உருவேற்றுறது. இந்த உருவேற்றும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த மிஷின் தடைபடாமல் வேலை செய்யும். அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுற மனிதனுக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்துடும் இல்லைங்களா? மிஷினுக்கு டயர்டு வராது. கரண்ட் இருந்தால் எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செய்யும். ஆனால் மனிதனுக்கு டயர்டு வரக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் அந்த பீஜாட்சரங்கள். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பன்னமென் முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நிராட்டலோர் எம்பாவாய். உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நிராட்டலோர் எம்பாவாய். இப்போ இந்த பீஜாட்சரங்கள் வந்து நம்ம எழுதி எல்லாம் ஒரு ரெடி பண்ணாலும் அந்த மந்திரங்கள் எந்திரங்கள் எல்லாம் மனிதனுக்கு மட்டுமா? அவன் டயர்ட் ஆகும்போது அதை சொல்லுவானா? ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு அந்த மூல மந்திரங்களை சொல்கிறது மட்டும் அவனுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னா அந்த மெஷினுக்கு அது ரிப்பேர் வராதா சார் அப்படின்னா கண்டிப்பாக ரிப்பேர் வரும். அதை வந்து டியூனிங் பண்ணுறதுக்காக தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் வந்து அதை புதைக்கும் போதோ வீட்டில் வச்சுக்கும் போதோ அதை மறுபடியும் உருவேற்றணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு கோவில்லையும் இந்த பீஜாட்சரங்கள், இந்த எந்திரங்கள், மந்திரங்கள் அடங்கிய அந்த தாமரை தகடு இருக்குது பாருங்கள், சுவாமியினுடைய மூல கருவறையில் கீழே இருக்குது. எதுக்காக தெரியுங்களா? பேசுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம்.
रघुपति राघव राजा राम। சிந்தனை செய்வார் மனம் மகிழும் அவன் தேவியை பாடிட நவநிதி செல்வமும் தேடி வரும். ஜானகி ராமனை சிந்தனை செய்வார் மனம் மகிழும் அவன் தேவியை பாடிட நவநிதி செல்வமும் தேடி வரும். கோதண்ட ராமனை கும்பிட்ட பேருக்கு பகைவர்களே இல்லை. கோதண்ட ராமனை கும்பிட்ட பேருக்கு பகைவர்களே இல்லை. அவன் திருவடி பணிந்தவர் நெஞ்சினில் என்றும் கவலைகளே இல்லை. அவன் திருவடி பணிந்தவர் நெஞ்சினில் என்றும் கவலைகளே இல்லை. ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். जय जय राम सीता राम रघुपति राघव राजा राम. जय जय राम सीता राम रघुपति राघव राजा राम. தர்மங்கள் தழைத்திட அவன் தான் செய்தான் அவதாரம். அதில் ஆயிரம் ஆயிரம் நீதி நேர்மை நமக்கே உபகாரம். தர்மங்கள் தழைத்திட அவன் தான் செய்தான் அவதாரம். அதில் ஆயிரம் ஆயிரம் நீதி நேர்மை நமக்கே உபகாரம். பாசம் நேசம் வாழ்க்கை என்பதை சொல்லி வைத்தான். அவன் பாதையில் நடந்தவர் வேதத்தை உணர்ந்திட வரம் கொடுத்தார். பாசம் நேசம் வாழ்க்கை என்பதை சொல்லி வைத்தான். அவன் பாதையில் நடந்தவர் வேதத்தை உணர்ந்திட வரம் கொடுத்தான். வரம் கொடுத்தான். ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். जय जय राम सीता राम रघुपति राघव राजा राम. जय जय राम सीता राम रघुपति राघव राजा राम. रघुपति राघव राजा राम. रघुपति राघव राजा राम. இந்த ஒவ்வொரு கோவில்லையும் பார்த்தீங்கன்னா மூல கருவறையில் கரெக்டாக அந்த பீஜாட்சரங்கள் அடங்கிய தாமிர தகுடை வச்சு சுவாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணி அந்த பஞ்சாட்சரங்கள் மந்திரங்கள் ஓம் நமோ நாராயணா மந்திரங்கள் பீஜாட்சரங்கள் எல்லாம் நிறைய ஜெபிச்சிருப்பாங்க. அப்படி அது ஜெபிக்கும்போது அதனுடைய பவர் வந்து கூடும். அதனால தான் நீங்கள் ஒரே ஒரு முறை ஓம் நமோ நாராயணான்னு கருவறையில் சொன்னீங்கன்னா அது 100 முறை சொன்ன மாதிரி, 1000 முறை சொன்ன மாதிரி, 1,00,000 முறை சொன்ன மாதிரி. அதுக்காகத்தான் அந்த இயந்திரங்கள் டியூனிங் நீங்கள் சொல்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணி மல்டி ப்ரொசீடிங்ஸாக மாற்றி அதை அப்படியே இறைவன் காதில் போய் சேர்றதுக்காகத்தான் கீழே எந்திரங்கள். அந்த எந்திரங்கள் எதிரில் போய் நீங்கள் நிற்கும்போது உங்களது உடல் மீது அந்த காந்த சக்தி படும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். ஏன்னா அது ஒரு தாமிர தகுடு இல்லையா? அந்த தாமிர தகுடுடைய உண்மையான அர்த்தம் என்ன? स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्द
उडमते सम्प्राप्ते सन्निहिते काले सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दुःखकरणे नहि नहि रक्षति दुःखकरणे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते मूढजहि धनागमतृष्णा मूढजहि धनागमतृष्णा कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णा कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णा यल्लभसे निज कर्मोपातं यल्लभसे निज कर्मोपातं नित्यं तेन विनोदय चित्तं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते यावत्वितोपार्जनशक्तः तावत् निज परिवारो रतः यावत्वितोपार्जनशक्तः तावत् निज परिवारो रतः पश्चाज्जीवति जर्जरदेहे पश्चाज्जीवति जर्जरदेहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते मा कुरु धनजन यौवनगर्वं हरति निमेषात् काल सर्वं मा कुरु धनजन यौवनगर्वं हरति निमेषात् काल सर्वं मायामयमिदम् अखिलं हित्वा मायामयमिदम् अखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सुरमन्दिरतरु मूलनिवासः शय्याभूतलम् अजिनं वासः सुरमन्दिरतरु मूलनिवासः शय्याभूतलम् अजिनं वासः सर्वपरिग्रह भोगत्यागः सर्वपरिग्रह भोगत्यागः कस्य सुखं न करोति विरागः कस्य सुखं न करोति विरागः भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भगवद्गीता किञ्चिदधीता भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजललव कणिका पीता भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजललव कणिका पीता सकृद
पियेन मुरारी सकृत पियेन मुरारी समर्च सकृत पियेन मुरारी समर्च क्रियते तस्य यमेन न चर्चा क्रियते तस्य यमेन न चर्चा भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मुदमते पुनरपि जननं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनं पुनरपि जननी जठरे शयनं इह संसारे बहु दुस्तारे इह संसारे बहु दुस्तारे कृपया पारे पाहि मुरारे कृपया पारे पाहि मुरारे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते गेयं गीता नाम सहस्रं ध्येयं श्रीपति रूपमजस्रं गेयं गीता नाम सहस्रं ध्येयं श्रीपति रूपमजस्रं नेयं सज्जन संगे चित्तं नेयं सज्जन संगे चित्तं देयं दीनजनाय जवीतं देयं दीनजनाय जवीतं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते अर्थमनर्थं भावय नित्यं नास्ति तद सुख लेश सत्यम् अर्थमनर्थं भावय नित्यं नास्ति तद सुख लेश सत्यम् पुत्रादपि धनभाजं भीतिः पुत्रादपि धनभाजं भीतिः सर्वत्रैषा विहिता रीतिः सर्वत्रैषा विहिता रीतिः भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते गुरुचरणाम्बुज निर्भर भक्तः संसार चिराद्भवमुक्तः गुरुचरणाम्बुज निर्भर भक्तः संसार चिराद्भवमुक्तः सेन्द्रियमानस नियमादेवं सेन्द्रियमानस नियमादेवं द्रक्ष्यसि निज हृदयस्थं देवं रक्षसि निज हृदयस्थं देवं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते
இந்த தாமிர தகடுனுடைய அர்த்தம் தெரிஞ்சிங்கன்னா அது ஒரு அற்புதமான மின்கடத்தி. இந்த ஒயர்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காப்பர் தான் போட்டிருப்பாங்க. அந்த காப்பரில் வந்து கரண்ட் எங்கே போகுதுன்னே தெரியாது, ஆனால் பவர்ஃபுல்லாக தடைபடாமல் போகும். அதனால தான் இந்த பீஜாட்சரங்களை, எந்திரங்களை, மந்திரங்களை அத்தனையும் தாமிர தகட்டில் எழுதுனாங்க. இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். சாஸ்திரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமானது. அப்போனா நீங்கள் என்ன பண்ணோம், எந்திரங்கள் வேலை செய்யுமா அப்படின்னா, சந்திரனுடைய நாளான இந்த நாளில் நம்ம பேசும்போது அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு மங்களவாரம் செவ்வாயினுடைய தாக்கத்தில் சந்திரமங்கல யோகத்தில் இதை பேசும்போது அந்த எந்திரத்தை எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம், யாரெல்லாம் பிரயோகப்படுத்தலாம், எதற்காக பிரயோகப்படுத்தணும், அந்த மந்திரம் எந்திரம் வேலை செய்யுமா பேசுவோமே. நாளைக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கேற்றும் நேரத்தில் சந்திப்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.